யாரா இந்த பசங்க? இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறும் பொழுது வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல நான் உங்ககிட்ட. பாஸ், அவங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க. உதவியா? இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான் இவன். எப்பறம் என்னைய லவர் கூட சேர்த்து வைப்பான்? போலாம் வாடா. ஹலோ, என்கிட்ட உதவின்னு கேட்க வந்துட்டு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு திரும்பி போனா என்ன அர்த்தம்? உன் உதவி எனக்கு வானான்னு அர்த்தம். எதை வச்சு அப்படி முடிவு பண்ண? உன்னை பார்த்தா அடிக்கிற மூஞ்சி மாதிரி தெரியல, அடி வாங்குற மூஞ்சி மாதிரி இருக்கு. ஓ, அவன் என்ன அடிச்சதை பார்த்து அப்படி முடிவு பண்ணிட்டியா? தப்பு எம்எல்ஏ இருந்ததுனால அவன் அடிச்ச அடியெல்லாம் ஜஸ்ட் மசாஜ் மாதிரி ரசிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதே தப்பு அவன் மேல இருந்ததுன்னா அவன் உடம்புல உள்ள 10 லிட்டர் ரத்தத்தையும் ஸ்ட்ரா போட்டு கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி உறிஞ்சி குட்டிச்சு இருப்பேன். பாஸ், உடம்புல 6 லிட்டர் ரத்தம் தான் பாஸ் இருக்கும். அது எனக்கும் தெரியும். 6 எனக்கு ராசி இல்லாத நம்பர், அது நியூமராலஜி. ஏன் பாஸ், ரத்தத்துல கூட ராசி பாப்பீங்க? நான் பித்தத்திலேயே பாக்குறவன்டா. உங்க பிரச்சனையை அப்புறம் பேசி தீர்த்துங்க, நான் வரேன். இவ்வளவு விவரமா பேசுதே தம்பி யாரு? இவர் பேர் தான் ராக்கி. இவர் லவ் பண்ற பொண்ணத்தான் அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டாரு. ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்பன்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. நாம தான் வெப்பன்ஸ் வச்சு டீல் பண்ணணும். மேல நீங்க தான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். டோன்ட் வரி. என்கிட்ட உதவின்னு வந்து கேட்கறவங்கள வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் என்கிட்ட கிடையாது. ஆமா, எல்லாத்தையும் புடிங்கன்னு தான் அனுப்புவாரு. நான் இது வரைக்கும் 49 கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன். நீ 50வது ஆள். இந்த 50வது கல்யாணத்தை சீரும் சிறப்புமா செம்மையா கிராண்டியரா பண்ணி வைக்கிறேன். எனிவே, இந்த அசால்ட் ஆறுமுகத்துக்கு ஆல் ஏரியா தெரியும். ஆள் எந்த ஏரியா? ஆந்திரா. தமிழ்நாட்டுல கந்தலானது பத்தாதுன்னு ஆந்திரா போய் கண்டமாக போறாராம். அதை பத்திலாம் நீ பேசாத. ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். சரி, அதை விடு. அந்த பொண்ணோட அப்பன் யாரு? அரசியல்வாதியா, ரவுடியா, தொழிலதிபரா? 3. இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, 3ன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். தம்பி, நீ இவ்வளவு கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் நான் கெஞ்சியே கேட்கலையே. இனி கேப்பேன்னு சொல்ல வந்தேன். அந்த பொண்ணையும் உன்னையும் சேர்த்து வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த பொண்ணோட அப்பா பேர் என்ன? சமர்சிமா ரெட்டி. சம்சாக்குள்ள ரொட்டியா? யோ, சமர்சிமா ரெட்டியா? சேர்த்து பேசும்போது சைலண்டா இருக்குது, பிரிச்சு பேசினா வயலண்டா வருது. நான் ரெட்டினே மைண்ட்ல வச்சுக்கிறேன். என்ன நீ ஃபாலோ பண்றியா? ஆமா, நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல, ஸ்டைல்ஸ். பொதுவா காதலர்களை சேர்த்து வைக்க நான் பார்டர் தாண்டது இல்ல. ஆனா உன் விஷயத்துல ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். மேல என்ன பாஸ்? புதுசா ஒரு பையன் சிக்கி இருக்கான். இவனை ஒரே அமுக்கி நாம தங்குறதையும் திங்குறதையும் பத்தி சொல்லு. இந்த மாசத்தை இவனை வச்சு தான் ஓட்டி ஆகணும். நோட் பண்றான், சீக்கிரம் சொல்லு. பாஸ் வரத பத்தி எதுவும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா பாஸ் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்குவாரு, அங்கதான் சாப்பிடுவார். எனக்கு கட்டுப்படி ஆகாது. நான் நில்லுப்பா. நீ டென்ஷன் ஆகி என்ன டென்ஷன் ஆக்கிறாது? 5 ஸ்டார் இல்லாட்டி என்ன, ஒரு 4 ஸ்டார், 3 ஸ்டார். அடுத்த குடிசையா இருந்தாலும் பரவாயில்லைங்க. தம்பி, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். இந்த அசால்ட் ஆறுமுகம் உங்க கூட டிராவல் பண்றதா முடிவு பண்ணியாச்சு. நேரா ஆந்திராவுக்கு போறோம், ரெட்டியை தாக்குறோம், அவன் பொண்ணை தூக்குறோம். 2 பேரும் ஃபிளைட்ல தானே டிராவல் பண்றோம். பேரமௌண்டா, ஜெட் ஏர்வேஸ்? அப்ப ட்ரெயின்ல தான் போறோம். வை நாட்? வை மீ? ஃப்ளைட்ல வித்தவுட் இல்லையா? ஃபிளைட்ல வித்தவுட்டா? அப்படின்னா தான் டிக்கெட் எடுக்காம கக்கூஸ்லயே உட்காந்து போறது. கக்கூஸ்லையா? நாம 2 பேரும் இப்போ அப்படிதான் டிராவல் பண்ண போறோமா? எப்பயுமே அப்படிதான் போறோம். நோ, முதல்ல ட்ரெயின்ல போறோம். எப்படி போனா என்ன பாஸ்? சரி, நான் போறேன். நில்லுப்பா. கக்கூஸ்ல ஃபேன் இருக்குதுல்ல,